வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, டீசல் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி E20 அப்படின்ற பெட்ரோல் தெரியும். அது என்னன்னா எத்தனால் 20%. ஸோ எத்தனால் அப்படின்ற அந்த கெமிக்கலை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால அந்த பெட்ரோலுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும் அண்ட் நமக்கும் நிறைய லிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இதோடைய மைய கருத்து. இந்த E20 இல்லாம E22 ஆகட்டும், E25, E30 அப்படின்னு சொல்லி வரிசையா இதோட எஃபிஷியன்சியை ஏத்திட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னும் 4 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 5ஆவதா ஒன்று இறக்குறோம் பாருங்க அப்படின்னு E85 அப்படின்ற ஒரு வேரியண்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட்ல இப்போ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கேற்றவாறே இப்போ இதுக்கப்புறமா இன்ஜின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் கம்பெனிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்மளுடைய பெட்ரோல் நம்மளோட சாய்ஸ்க்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ பெட்ரோல் அடிக்க போறீங்க அப்படின்னா எப்படி பவர் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் அப்படின்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு E20 வேணுமா, E30 வேணுமா, E85 வேணுமா அப்படின்றத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு கிட்டத்தட்ட இந்த E85லாம் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கே 88 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ இருக்கிறதுலே கம்மியானது எத்தனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா இருக்கும். பெட்ரோலுடைய அதிகம் அப்படின்றது எத்தனால் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட வண்டிக்கு எது தேவையோ நம்மளே சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். இது எல்லா பங்க்ஸ்லையுமே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பறவையோடைய ரெக்கையில தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பறக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த வாட்டர் அந்த ரெக்கை ஃபுல்லாக நினைச்சிரும். அதனால வெயிட் ரொம்ப அதிகமாயிடும். காத்தோடைய வேகத்தில் அதால் பறக்க முடியாது. ஈவன் அது காயறதுக்கோ ட்ரை ஆகிறதுக்கோ அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல் நிறைய பறவைகள் ஃபேஸ் பண்ணும். ஆனால் வாத்து மட்டும் அதை ஃபேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாத்துக்கு நேச்சுரலாகவே அதோடைய ரெக்கையில் வேக்சி கோட்டிங் மாதிரியான ஒரு கோட்டிங் அது ப்ரொவைட் பண்ணும். அது எதனாலனா அது வேட்டையாடுறதே தண்ணி கடியில் போய் தான் வேட்டையாடும். ஒரே ஒரு ஸ்வாப்பில் டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்தாலும் அதோடைய வாழ்நாள் ஃபுல்லாக நிறைய அது தண்ணியிலேயே கழிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அங்கேருந்து அது தப்பிக்கணும்னா அதோடைய ரெக்கை அதுக்கு தேவைப்படும். அதனால் இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரம் தான் அந்த வேக்ஸ் கோட்டிங். என்னதான் எல்லா பறவைகளுக்கும் ரெக்கை இருந்தாலும் ரொம்ப தனித்துவமாக வாத்துகளுக்கு இது இருக்கிறது. அதோடைய எமர்ஜென்சி டைமில் அது பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்ததா ஆல்பட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவை. இந்த பறவையுமே தண்ணியில் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி கடியில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இது வேட்டையாடுறதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஆனால் பாருங்க, இது வசிக்கிற இடத்துல தண்ணியிலேயே இதுக்கு நிறைய ப்ரெடிக்டர்ஸ் இருக்குது. அதாவது இதை அடித்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியான முதலைகளும் நிறையா இருக்குது. அதனால் அதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இது பறந்துக்கிட்டே தான் தூங்குமா. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பறந்துக்கிட்டே தூங்குனா நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்றதுனாலையும் நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படின்றதுனாலையும் இந்த பறவைகள் நம்புது. அதனால எப்பவுமே தண்ணிக்கு மேல இது தூங்காது, தண்ணிக்கு பக்கத்துல இது தூங்காது, பறந்துகிட்டே தான் தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே பறந்துகிட்டு பெர்ஃபெக்டா தூங்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்ற வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த ஆல்பட்ராஸ்க்கு தைரியமாக கொடுக்கலாம். ஹம்மிங் பேர்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பறவை. இதோடைய வேலையே எல்லா பூக்கள்ல இருந்தும் தேனை உரியறது தான் அப்படின்றது உறிஞ்சு அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவே பில்ட் ஹம்மிங் பேர்ட் அப்படின்ற ஒரு வகையான ஹம்மிங் பேர்ட் இருக்குது. எப்படி இருக்குன்னா அதோடைய உருவத்தை விட அதோடைய மூக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப ஷார்ப்பாக ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகை ஆஃப் பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள்லாம் நிறைய தேன் இருக்கும். ஆனால் எல்லாம் ஹம்மிங் பேர்டால் அதை எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஈவன் அது சேஃபாக கூட ஃபீல் பண்ணாது. ஒரு சிலர் உள்ளெல்லாம் போய் மாட்டிக்கும். அதனால் இந்த தத்தூரா மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப ருசியான தேன்லாம் கிடைக்கும். அதை எடுக்கணும்னா அதுக்கு இந்த பில்ட் ஹம்மிங் பேர்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நினச்சா மட்டும்தான் அதை போய் எடுத்து சாப்பிட முடியும். இந்த உலகத்தை நம்ம சுற்றி வரணும்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யோசிச்சோம்னா அரௌண்ட் தி வேர்ல்டு 80 days அப்படின்ற படங்கள்லாம் வந்திருக்கு. 80 நாளில் உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னா காட்டுவாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு வேளை ப்ளூட்டோவை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் வச்சுக்கோங்க. அந்த ப்ளூட்டோன்ற பிளானட்டை ரீச் பண்ணணும்னா நம்மளால 4 மணி நேரத்தில் ரீச் பண்ண முடியும். இப்போ எப்படி ஒரு டார்ச் ஆன் பண்ணதும் லைட் அந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதோ அந்த ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா 4 மணி நேரத்தில் நம்மளால் ப்ளூட்டோவை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இருந்தோம்னா. கேக்கெல்லாம் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்ததுதான்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈஜிப்டில் இருக்கக்கூடிய டோபில் ஒரு 4000 வருஷம் பழமையான ஒரு கேக்கை எடுத்திருக்காங்க. இது 4000 years பழமையானதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஷாக்கே இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்தோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி அடித்து தான் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அப்போவே ரொம்ப ருசியான பேக்கிங் கேக்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர அதிசயமாக தான் இருக்குது. ஈவன் இன்னுமே ஏதாவது பழமையான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.